சொன்னா கேளுமா ப்ளீஸ். ஆண்டி ஒரு நிமிஷம். கல்யாணமான புதுசுல அஞ்சலிக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுல உயிர் பழைக்க வச்சல, அப்போ டெஸ்ட் பண்ண போதான் இவளோட கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சந்தர்ப்பத்துல இவ கன்சீவ் ஆனானா அது இவ உயிருக்கே ஆபத்தா முடியும்னு நான் தான் இவள விலகி இருக்க சொன்னேன். என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. எனக்கு எப்படி உனக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல வெண்பா. நான் மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடியில இருந்தேன். நீ மட்டும் அங்க வரலன்னா நான் என் வாழ்க்கையவே இழந்திருப்பேன். அத்தை கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நான் எப்படியாவது ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும், அதுவும் அந்த கண்ணம்மாக்கு முன்னாடி பெத்து கொடுக்கணும். ஆனா உனக்கு அகிலனோட வாழ பிடிக்கல. அகில ரொம்ப பாவம் வெண்பா. இந்த ஆட்டத்துல அவனை ஒரு பகடக்காயா பயன்படுத்த வேண்டியதா போச்சு. நிறைய காதலோட இருக்கான், ஆனா திருப்பி அவன் மேல ஒரு துளி அன்பு கூட செலுத்த முடியாதவளா இருக்கேன். பாவம் அஞ்சலி, நீ உனக்குள்ள இருக்கிற வன்மத்தை தீக்கிற வரைக்கும் அவனை நீ ஏற எடுத்தும் பார்க்க மாட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க அத்தை அது வரைக்கும் உன்னை விட்டு வைக்க மாட்டாங்களே. அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. என்ன அகிலன் கூட வாழணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. நீ மட்டும் இல்லனா இந்த தாம்பத்திய சிக்கல்ல இருந்து மீண்டு இருக்கவே முடியாது. எத்தனை நாளைக்கு வெண்பா தயவுலயே தப்பிக்க முடியும்னு தெரியல. இப்ப நான் உன்னை காப்பாத்தி விட்டதை வச்சு ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஓட்டிடலாம்ல. அதுக்குள்ள நான் நினைச்சத சாதிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி. ஆமா, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? மனசுல எங்கேயோ ஒரு மூலையில நீ செய்யறது சரின்னு படுது, உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது. அதான் ஏன்னு கேக்குறேன். காரணம் எல்லாம் பெருசா இல்ல, நீயும் என்ன மாதிரி ஒருத்தி தானே, அதனால உனக்கு ஹெல்ப் பண்ற. நீ உன்னோட வன்மத்தை தீர்த்துக்கிறனா அதோட பலன் எனக்கும் வந்து சேரலாம்ல. உனக்கு எப்படி இந்த வீட்டுல தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கோ அதே மாதிரி எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. எப்போ பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் வெண்பா. நீ ஒண்ணு பண்ணு, நான் உனக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், அதை நீ சாப்பிடு, சரியா? அது எதுக்கு? நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கணும்ல. எனக்கு இப்படி ஒரு moral சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுவே எனக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுக்குது. நான் நிச்சயமா அந்த கண்ணம்மாவை வீட்டை விட்டு துரத்துவேன். அந்த பாரதிய தனிமைப்படுத்துவேன். அவன் நிம்மதிய நான் கெடுத்தே அவன். பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணர்னு பேர் இருக்குல்ல, அத நான் ஒண்ணுமே இல்லாம பண்ணுவேன். கண்ணம்மாவை துரத்துறதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ உன் லட்சியத்துல ஜெயிக்கணும், நான் என் வாழ்க்கையில ஜெயிக்கணும். ம் ம். கண்ணம்மா, இந்த நேரத்துல இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பயமா இருக்கு மாமா. எதுக்கு? தெரியல, ஆனா பயமா இருக்கு. நான் சரியாதான் இருக்கேன்னு தோணுது மாமா. ஆனா எல்லாருமே என்ன தப்பா பாக்குறாங்க. மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு மாமா. ரொம்ப பயமா இருக்கு மாமா. திரும்ப திரும்ப பயமா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்க கண்ணம்மா. ஆமா மாமா, அவ்வளோ பயம். சரி, உன் பயம் என்னன்னு சொல்லு. விளக்கு விழுந்து அந்த ஃபைல் எரிஞ்சு போச்சு. ஆனா விளக்கு விழறதுக்கு சான்ஸே இல்ல. எல்லா தப்புக்கும் பழி
ஏன் மேலதான் விழுது மாமா. அதனாலதான் பயமா இருக்கு. அதான் ஏன் பயப்படுறேன்னு சொல்லு. இன்னைக்கும் அத்தை அந்த ஃபைல் எரிஞ்சு போனதை பத்தி பேசினாங்க. அது நான் தான் எரிச்சேன்னு சொன்னாங்க. வேணும் மாமா கூட கனமா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் எடுபடவே இல்லை மாமா. எல்லாருமே நான் தான் எரிச்சேன்னு நம்புறாங்க. நான் தப்பு பண்ணாமையே பழையெல்லாம் ஏன் மேலதான் விழுது மாமா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. எந்த விஷயத்திலயும் தலையிடாத, கொஞ்சம் ஒதுங்கிரு. நீங்களா இப்படி பேசுறீங்க? உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும், இந்த வீட்ல ஒருத்தியா இருக்கணும்னு சொல்வீங்க. ஆமா கண்ணம்மா, சொல்லுவேன் தான். ஆஸ் அ போர்டு மெம்பரா அவங்க இந்த விஷயத்துல எவ்வளவு எஃபர்ட் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்ணம்மா. சில கோவங்கள்ல இருக்க நியாயத்தையும் உணரணும். சரி ஓகே, அதெல்லாம் விடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்போம். ஓகே? சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நான் கவனமா இருப்பேன் மாமா. எதையும் தொலைக்க மாட்டேன். தேவையான எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வைப்பேன். சரி கண்ணம்மா, இப்ப இந்த விஷயத்தை மட்டும் விட்டுலாமா? முகத்தை பாரு எப்படி இருக்குன்னு. எதுக்கு எடுத்தாலும் அழாத கண்ணம்மா. ம், நீ அழுதேன்னு வச்சுக்கோயேன், அது நம்ம அன்புக்கே அழகு இல்ல. ஹேய், இது என்ன டைரி? குடு. ஆட குடுங்கற. எனது வெற்றியின்மை தோல்வி அல்ல. நல்லா இருக்கே. என்ன கண்ணம்மா இதெல்லாம்? நான் எழுதின கவிதை பாத்தீங்களா? நான் கவிதை எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த நோட்டையே எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்னு. அடங்கப்பா, மறுபடியும் அங்க போயிடாத. சரி, இத பத்திரப்படுத்தி இப்ப என்ன அவசியம்? கவிதை மாமா, அதுவும் நான் எழுதினது. எப்படி இருந்தாலும் பழைய கவிதை தானே, அது எதுக்கு பத்திரப்படுத்திக்கிட்டு? தேவைப்பட்டா அப்பப்ப எழுதிக்க வேண்டியதுதான். மானே தேனே அப்படின்னு போட்டேன்னா இதுல என்ன கஷ்டம்? மாமா, கவிதை எழுதுறது ஒண்ணும் உங்களை மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. ஹே, என்ன பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, ஒரே ஒரு மாத்திரை தப்பா போச்சுன்னு வச்சுக்கோ, உசுறு போயிடும், தெரியும்ல? அதே மாதிரிதான் கவிதையும். ஒரு சொல் தப்பா எழுதிட்டா கூட கவிதையோட உயிரே போயிடும். கவிதைக்கு உயிர் இருக்கு. ஆமா மாமா, நான் உனக்கு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. சரி கேளு. நீண்ட காலம் எது வாழும் சொல்லுங்க. நீண்ட காலம் எது வாழும்? எழுத்துதான் மாமா வாழும். யா யா யா. இன்னைக்கும் திருக்குறள் வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பாபநாச சிவனை தெரியுமா? பாபநாசம் சிவனா? தெரியலையே, யார் அவரு? நீயே சொல்லிடு. உங்களுக்கு இல்ல மாமா, அவர் பாட்ட பாடுறவங்களுக்கு கூட அவர் கருப்பா சிவப்பான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கும் என்ன தவம் செய்தனை இந்த பாட்டை பாடாத கர்நாடக பாட்டுக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. ஆமா கனமா, நீ 1000 சொல்லு, கவிதை எழுதுறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரமாதமான ஒரு விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். இதுக்கு நான் டாக்டர் படிச்சிருக்கேன். ஒரு ஆர்கிடெக்ட் ஒருத்தர் டிராயிங் வரையறாருன்னா அதுக்கு அவரு ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கணும். ஆனா இந்த கவிதை எழுதுறதுக்கு என்ன தேவை? எதுவுமே தேவையில்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் இருந்தா அவனே ஒரு பெரிய கவிஞன் ஆயிரலாம், தெரியும்ல? ஏன் உங்களுக்கு தான் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்குல்ல, ஒரு கவிதை எழுதி காட்டுங்க பாப்போம். என்ன சேலஞ்ச் பண்றியா? வித்தின் a மினிட்ல எழுதி தள்ளிடுவேன், பாக்குறியா? ஒரு சாம்பிள் எடுக்கிறேன் பாரு. இத கேளு. கண்ணே கண்ணம்மா, கவிதை எழுதுறேன் பாரம்மா. இதுவே கவிதை தான் கண்ணம்மா. என்ன மாமா இது? அப்படியே எழுதிட்டே போனா கவிதை வந்துரும் கண்ணம்மா. அதோட சேர்த்து இன்னொரு லைன் ஆட் பண்ணி சொல்றேன் பாரு. கண்ணே கண்ணம்மா, கவிதை எழுதுறேன் பாரம்மா. பொண்ணே பொன்னம்மா, பூ வைத்தால் என்னம்மா. சரி, இன்னொன்னு சொல்றேன், கேக்குறியா? ஐயோ போதும் மாமா. ஏய், நல்லா இருக்கும். போதும். இப்படியே எழுதிக்கிட்டே போனீங்கன்னா எப்படி கவிதை முடிப்பீங்க? சரி, இதை எப்படி முடிக்கிறேன்னு பாரு.
அம்மா அம்மம்மா விளக்கணைச்சு தூங்க போலாமா? இதெல்லாம் ஒரு கவிதையா மாமா? ஆ? உங்களால கவிதை எழுதவே முடியாது மாமா, விட்டுருங்க. எழுத முடியாதா? எண்ணி 10 நாள்ல சும்மா நீ அசந்து போற மாதிரி ஒரு கவிதை எழுதி காட்டுறேன், பாக்குறியா? பாப்போம் பாப்போம். இந்த 10 நாள் பிரசவம் எல்லாம் சாத்தியமே இல்ல மாமா. இருக்கிற வேலையில இது வேறையா உங்களுக்கு? ஒரு அழகான காதல் கவிதை வெறும் 10 நாள்ல நான் எழுதி தரேன். அப்படியே தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் பாரு. கவிதை எப்படி மாமா தாஜ்மஹால் மாதிரி இருக்கும்? லிட்டரலா ஆக்சுவலா அந்த மீனிங்ல சொல்ல, அது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும் கண்ணம்மா. அது சரி. கண்ணம்மா, இப்போ இருந்தே என் எழுத்து பயணம் தொடங்குது. ஓ, குறிச்சு வச்சுக்கோ. எழுதுங்க எழுதுங்க. கீழே ரூம்ல என் பென் இருக்கும், அதை எடுத்து எழுதுங்க. நோ 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 நோ. நீ எழுதுன பேனால எழுதுனா கவிதைக்கு உன்னோட சாயல் வந்துரும் கண்ணம்மா. நானே எழுதிக்கிறேன், ஓகே? இப்ப கவிதை எழுதுறேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டே இருக்காதீங்க மாமா. சரி, இப்ப என்ன பண்ணலான்ற? அம்மா அம்மம்மா கீழே ரூமுக்கு போய் தூங்குவோமா? எப்படி உங்களை மாதிரி சொன்னேனா? லூஸ் மாதிரி கவிதை சொல்றீங்க மாமா நீங்க. என்ன பண்றியா? என்ன பண்றேன் பார். கொடுங்க. ஏன் கவிதை காப்பி அடிச்சிட போறீங்க? காப்பியா? இன்னும் 10 நாள்ல என் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு கவிதையோட வரல, என் பேர் பாரதி இல்லடி. இந்த இரவை அழகாக்க வந்த பெண் தேவதையே. அடடே, கவிதை ஈஸி தான், பிடிச்சலாம். என்ன அறிவு, சாப்பாடெல்லாம் ரெடியா? ரொம்ப பசிக்குது. எல்லாம் ரெடியா இருக்குப்பா, உட்காருங்க சாப்பிடுங்க. உட்காருங்க. சாப்பிடலாம். வீட்ல எல்லாம் இருக்காங்களா? பாரதி, அகிலன், அஞ்சலி, சித்தி, கண்ணம்மா எல்லாருமே இருக்காங்கப்பா. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு, எல்லாரையும் வர சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கே. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னா சாப்பிடலாம், கூப்பிடு. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. இப்ப எதுக்குங்க என்ன சாப்பிட கூப்பிட்டீங்க? சௌந்தர்யா, நான் உன்னை மட்டும் கூப்பிடல, எல்லாரையும் தான் கூப்பிட்டிருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான். கலந்து பேச விஷயம் இல்லைன்னா இடைவெளி தானே உருவாகும். அப்படிதான் நம்ம ஒண்ணு கூட கலந்து பேசலாம். எதுவுமே இல்ல, அதனாலதான் எல்லாருமே தனித்தனியா இருக்கும். இல்ல சௌந்தர்யா, நாம பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதனாலதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டேன். ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? அவங்க தட்டெடுத்து போட்டு சாப்பிடுங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? கவிதை எழுதுறேன்ப்பா. ஓ, எதுக்கு? பெயர் மழையை நிறுத்தி வைக்கவா? ஐயோ மாமா, சும்மா இரு. இங்க இப்ப வெதர்மேன்குள்ள வேலையே இல்லடா. லேசா தூறல் விழுந்தாலே போதும்,
இந்த Facebook கவிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, ஈரம் சிந்தும் மாமழையேன்னு ஒரு வரி எழுதுவாங்க. மழை பயந்து ஆந்திரா பக்கமா ஓடி போயிடும். ஏய் இரு, ஈரம் சிந்தும் மாமழை. நல்லா இருக்கே. பேசாம இதுல இருந்தே ஒரு கவிதை ஆரம்பிக்கலாம் போல இருக்கே. எடுத்துக்க தமிழ் கவிஞர்களை ஒரே நாள் ரிட்டையர் ஆக்க வேண்டாம் தான் நான்லாம் கவிதை எழுதுறது இல்ல. தாராளமா நீ என் வரிகளை எடுத்துக்கலாம். தேங்க்யூ அறிவு. ம், இப்படியே 4 பேர்ட்ட 4 வார்த்தை கடன் வாங்கினா அழகான கவிதை வந்துடும். டேய் சும்மாறா. மாமா சாப்பிடுங்க. இருக்கணுமா? அப்புறம் நான் மறந்துடுவேன்ல. எழுதிக்கிறேன். ஏய் கணமா இத கேள. நீ ஈரம் சொட்டும் மாமழை, நான் இனிப்பே இல்லாத தேன்கூடு. மாமா இதெல்லாம் கவிதைன்னு வெளியே சொல்லிக்காதீங்க. இத மூடி வச்சுட்டு முதல்ல சாப்பிடுங்க. டேய், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, கவிதை எழுதுறத பத்தி எனக்கும் கண்ணம்மாக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட். 10 நாள்ல கவிதை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதான் எழுதிட்டு இருக்கேன். தேவையில்லாத வேலை. கவிதை எழுதுறதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமான விஷயமா தெரியுதுல்ல? என் காலேஜ் டேஸ்ல சும்மா அவ்வளவு கவிதை எழுதுவேன் தெரியுமா? அப்படியா? உண்மையாவா மாமா? ஆமாமா, காலேஜ் டைம்ஸ்ல நான் அவ்வளவு கவிதை எழுதுவேன். அப்படியே பண்டல் பண்டலா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கியூல நின்னு ஏன் ஆளுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுறா, ஏன் ஆளுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுறான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு ஏன், உங்க அத்தைய வர்ணிச்சு நான் எத்தனை கவிதை எழுதியிருக்கேன் தெரியுமா? அப்படியாப்பா? எங்க அதுல இருந்து ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். நான் எழுதுனதுலயே உங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு கவிதை சொல்றேன், கேட்டுக்க. ஏன் இதழ்களை மூடியே வைத்திருக்கிறாய், உனக்கு மட்டும் ஏன் மதுவிலக்கில் இத்தனை ஒரு தீவிரம்? எப்படி இருக்கு? அப்பா வைரமுத்து தோத்துருவாருப்பா. நீ கவி பேரரசோட அண்ணன், கவி சிற்றரசு நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் சாப்பிட விடுங்கப்பா ப்ளீஸ். அகில், கவிதை எழுதுறதெல்லாம் அப்படியே தானா வர்றது. சுட்டு போட்டாலும் நிச்சயமா உனக்கு வராது. நீ சொல்ற பாரதி? இந்த கவிதைன்றது இருக்குல்லப்பா. யோ, கொஞ்சம் அமைதியா சாப்பிடுறீங்களா? சாப்பிடும் போது என்ன பேச்சோ. சாப்பிடுங்க. மல்லிகாக்கா சொல்லுங்கம்மா, கொஞ்சம் உப்பு எடுத்துருவாங்களேன். ஆந்தோ வரேன். உப்பு உப்பு சாம்பார்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது? ஆமா சௌந்தர்யா, சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? டேய் பாரதி, இதுக்கு எதுவும் கவிதை தோணல? இத பாரு அறிவு, சும்மா கிண்டல் பண்றவெல்லாம் வச்சு கூடாதீங்க. இல்லடா, உப்பில்லா சாம்பார், உரப்பற்ற குழம்பு, இப்படி 2 வரியில நச்சுன்னு எதுவும் தோணல? என்னடா நீ இத கேட்டா தெரியலங்கற? என்கிட்ட டியூஷன் சேரு. இதோ பாரு அறிவு, இன்னும் 10 நாள்ல சும்மா சிறப்பா அசத்துற மாதிரி இந்த கவிதை உலகமே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுக்கல, என் பேர் பாரதி இல்ல. நீ ஒரு கவிதை எழுதுவ, அத கவிதை உலகமே வந்து ஒண்ணு ஏதோ சொல்லிட போறேன்டா. வாய் மட்டும் சாப்பிடுறா. உனக்கெல்லாம் பொறாமடா. மாமா இப்படி பேசி கவிதை உலகத்தையும் அசிங்கப்படுத்தாதீங்க. அதை மூடி வச்சுட்டு சாப்பிடுங்களேன். எனிவே எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டன்.
கண்ணம்மா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாமா. ம். இப்படி எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து உட்கார வச்சு சாப்பிட சொன்னதுக்கு ஒரே காரணம் உங்க மாமியாரோட இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு தான். ம்? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அட என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போய் கை கழுவிட்டு வா. ம்.